இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துருவோம். ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மே 18ஆம் தேதி நடைபெற இருக்குது. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்க இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். ராகு கேது பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம். ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுது. இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் ஒரே ஆண்டில் இடத்த மாற்றுறனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கா. இந்த ராகு கேது நிழல் கிரகம்னு சொன்னேன். சந்திரன் மேலும் சூரிய கிரகம் ஏற்படையில் உருவாகும் நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா நிழல் கிரகம்னு சொல்லப்படுது. ராகு மற்றும் கேது முக்கியத்துவத்தை கொண்டிருக்காங்க. உண்மையில் இது கிரகங்கள் கிடையாது. சூரியன் மற்றும் சந்திரனின் பாதையில் குறுக்கு வெட்ட குறிக்கும் 2 நிழல் புள்ளிகள் தான். இது பெரும்பாலும் வடக்கு முனை, தெற்கு முனை அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு முனை ராகுவையும் தெற்கு முனை கேதுவையும் குறிக்குது. ராகு லட்சியம், ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளுடன் தொடர்புடையது. இதனுடைய விரிவாக்கம் மற்றும் இலக்குகளை அடைவதற்கான உந்துதலை குறிக்குது. கேது ஆன்மீகம், உள்ளுணர்வு மற்றும் பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக சொல்லப்படுது. இது கடந்த கால அனுபவங்களை பற்றிய உண்மையையும் உணர்வையும் குறிக்குது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேதுவின் நிலைகள் உங்கள் வாழ்க்கை பாதையில் முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுது. மேலும் ராகு சஞ்சாரம் பார்த்திங்கன்னா 11ஆம் வீடான கும்பத்திலும் கேது சஞ்சாரம் 5ஆம் வீடான சிம்மத்திலும் நடக்கப்போகுது. இந்த பயிற்சி மே 18ஆம் தேதி நிகழப்போகுது. மேலும் ராகு மற்றும் கேது இருவரும் டிசம்பர் 5 வரை 2026 வரை அந்தந்த ராசியிலே இருக்க போகிறாங்கன்றதை சொல்லிக்கிறேன். இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 26ஆம் தேதி 4வது மாதம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கனால ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26ஆம் தேதி கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 10ல் ராகு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல கேதும் இருக்குது. ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் உபத்திரவத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரத்தத்தில் பரவும் தொற்று நோய், சுவாச கோளாறு இல்லாமல் பார்த்துக்கிறங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். தாய் தந்தை வழி இரத்தபந்த உறவு, பெற்றோர், தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். பதவி சம்பள உயர்வு தேவை. அதனால் நீங்கள் பாடுபடணும். இந்த ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் ஏற்றம்தான். கொஞ்சம் பாடுபட வேண்டி வரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உண்டாகும். அசையும் அசையா பொருட்களை சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு வந்து தானாக சேரும். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். இது தவிர எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருந்து வந்த பலவிதமான சிக்கல்கள் போயிட்டு பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்படும். சமுதாயம் மற்றும் குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் யோகமெல்லாம் வரும். அது தவிர நீண்ட நாட்களாக இருந்து வந்த தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் முக்கிய தாக்கம் தீரும். மரண பயம் நீங்கும். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்குது. தொழிலில் அசுர வளர்ச்சி ஏற்படும். அது தவிர சில கனரக வேலை செஞ்சிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட், கப்பல் சம்மந்தப்பட்ட வேலை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா, அல்லது மெடிக்கல் துறையில் இருந்தீங்கன்னா, ட்ராவல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஓடும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். 10ஆம் இடம் ஜாதகருக்கு சரிசமமாக இருந்தால் அதிகபட்சம் புகழ், பணம், கௌரவம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றியை பெறும் அமைப்பு உண்டாகும். எல்லா காரியங்களையும் சமாளிச்சுக்கிறலாம்ன்ற தைரியம் பிறக்கும். லாபம் மற்றும் அனுகூலம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய முதலாளிகளின் அனுகூலம் கிடைக்கும்.
பன்மடங்கு லாபம் உண்டாகும். பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கணும். பதட்டம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளணும். தொழிலில் தேவையில்லாத குழப்பம் இல்லாமல் இருக்கிறதே நல்லது. தொழில் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். காலஸ்தி போயிட்டு வர்றது நல்ல பலன்களை தரும். மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த காலகட்டமாக நிச்சயமாக இந்த காலகட்டம் அமையும். தம்பதிகளுக்கு இடையே மனநிறைவு ஜாஸ்தி இருக்கும். மகிழ்ச்சியான போக்கு இருக்கும். இது ஒரு சாதகமான நேரம். புத்துணர்ச்சி பெறலாம். மன அழுத்தம் குறையும். ஓய்வு நேரம் நல்ல திட்டம் போடுங்க. பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேருவீங்க. நீங்கள் இதுவரை முந்தைய காலகட்டத்தில் இந்த பயிற்சியில் தீர்வுக்கு முந்தைய காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருந்தால் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக தீர்வுக்கு வருவீங்க. அது தவிர பாசம் மற்றும் வலுவான பிழைப்பு அது இருக்கும். இந்த காலம் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சாதகமான முன்னேற்றங்களை கொண்டு வருது. எந்த ஒரு நீடித்த உடல்நல கவலைகளும் நீங்கள் கண்டறிஞ்சு அதை தீர்த்துக்கிருவீங்க. நீங்கள் யோகா தியானம் இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க. இந்த பயிற்சி இப்போ முதியவர்கள் நல்ல உறக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. சரியான தூக்கத்தை உறுதி செஞ்சுக்கிறீங்க. நல்ல ஆரோக்கியத்தை பராமரிங்க. சாத்தியமான சிக்கல்களை தவிருங்க. ஏதேனும் சிறிய உடல்நல பிரச்சனை இருந்தால் உடனடியாக நிவர்த்தி செஞ்சுக்கிறது நல்லது. ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளித்தா விரைவில் குணமடைவதோடு பெரிய மருத்துவ செலவுகளையும் தவிர்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தவறான புரிதல்கள், தாயுடனான உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விஷயங்களை வெளிப்படையாக நேர்மையாகவும் பேச முயற்சி செய்யணும். நம்பிக்கையுடன் இருப்பது முக்கியம். திட்டமிட்டபடி விஷயங்கள் சரியாக நடக்காட்டினாலும் நெகிழ்வாகவும் உங்கள் துணையை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக உறவை பேணலாம். நேர்மறையாக இருப்பது மற்றும் சமரசம் செய்ய தயாராக இருப்பது கருத்து வேறுபாடுகள் சமாளிக்க உதவும். மேலும் வலுவான உறவை வளர்ப்பதற்கு வழிவகுக்கும். இந்த பயிற்சி தந்தை மற்றும் அவர்களது உடன்பிறப்புகள் இடையே அதிக ஆதாயத்தை வளர்க்கும். தற்போதைய பொருளாதார நிலை நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. மேலும் உங்கள் செல்வத்தில் அதிகரிப்பை பார்க்கலாம். நீங்கள் நில முதலீடுகளை பற்றி யோசிக்கிறீங்கன்னா எச்சரிக்கையுடன் இருக்கணும். வாய்வழி தொடர்பான ஒப்பந்தங்களில் ஈடுபட வேணாம். தொடர்வதற்கு முன்னாடி அனைத்து ஒப்பந்தங்களும் எழுத்துப்பூர்வமாக ஆணைப்படுத்தப்படும் என்பதை உறுதிப்படுத்தணும். தொழில் முயற்சிகள் சீராக இயங்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் லாபம் ஈட்ட முடியும். இப்போது பயிற்சி உங்கள் நிதிக்கு ரொம்ப சாதகமாக பாதையை குறிக்குது. முந்தைய நிதி சிக்கல்களுக்கு சாத்தியமான தீர்வை வழங்குது. குறிப்பாக வெளிநாட்டில் பணிபுரிய ஆர்வம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கனவை நனவாக்க இது ஒரு சிறந்த நேரம். ராகுவின் தாக்கம் பரபரப்பான காலகட்டத்தை கொண்டு வரும். உங்கள் நேரத்தை திறம்பட நிர்வகிக்க தயாராக இருக்கணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பராமரிக்காமல் நீங்கள் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. மேலும் புறக்கணிக்கக்கூடாது. தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இரண்டிலும் வெற்றியை உறுதி செய்ய சமநிலைக்கு நீங்கள் கொண்டு வரணும். இந்த காலகட்டம் நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கருத்துக்களை எளிதில் கிரகித்துக்கிருவீங்க. படிப்பில் சிறந்து விளக்கவும் சிறந்த வாய்ப்பால் நீங்கள் முன்னேறவும் போராட்டங்களும் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகள் இசைக்காக கொண்ட மாணவர்களுக்கு கவனமாக இருக்கணும். கல்வி வாய்ப்புகளை ஆராய்ஞ்சு உங்களின் முழு திறனை அடைய இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்திக்கிறங்க. ஆராய்ச்சி திட்டங்களில் ஈடுபட்டிங்கன்னா மாணவர்கள் அதிக வெற்றியை பெறுவீங்க. பணவரவுகள் சற்று தாமதமானாலும் எதிர்பாராத உறவினர்களால் உதவி கிடைக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அசையும் அசையா சொத்துக்கள் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. எதையும் சமாளிக்கும் திறன் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். ஓரளவுக்கு ஒற்றுமையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகம் பார்த்திங்கன்னா வேலைப்பட அதிகமாக இருக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் தாமத பலன் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும். பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. மனமாகாதவர்களுக்கு சுபகாரியங்கள் நடைபெற தாமத நிலை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளிலும் தடைகளுக்கு பின்னாடி தான் வெற்றி பெற முடியும். பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும். பணவரவுகள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். வாங்கிய பணத்தை திரும்ப தருவதில் நம்பியவர்களே துரோகம் செய்வாங்க. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை தான். உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் இழுபறி நிலை நீடிக்கும். பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகளும் நெருக்கடிகளும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றாலும் கூட்டாளிகளின் ஒற்றுமைக்கு ஏற்ப செயல்பாடுகளில் லாபம் குறையும். உடனிருப்பவர்களே தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பு பெற முடியாமல் போகும். எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் செயல்பட்டால் லாபம் கிடைக்கும். இருந்தாலும் தேவைக்கேற்ற பயணங்களை மட்டும் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துடுங்க. தேவையற்ற பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்கள். பணியில் நிமித்தமாக நீங்கள் திறம்பட செயல்படக்கூடும். எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வு தாமதப்பட்டாலும் கிடைக்கும். பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும்.
சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சல் கிடைக்கும். வேலைப்படு அதிகமாக இருக்கும். அலைச்சல் உண்டாகிறதுனால உடல் அசௌகரியம் ஏற்படும். மக்களின் தேவைகளை அறிஞ்சு அவற்றை பூர்த்தி செய்யணும். அலைச்சல்கள் அதிகரிக்கிறனால உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கிறங்க. பயிர் விளைச்சல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். நவீன முறைகளை கையாண்டு விளைச்சலை பெருக்க முடியும் என்றாலும் வேலைக்கு தக்க சமயத்திற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. இதனால் செய்யும் தொழிலில் சுணக்கம் ஏற்படும். அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்கும். நீர்வரத்து சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் சற்றே கவனம் எடுக்கணும். குடும்ப பிரச்சனைகள் வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேணாம். உங்களுக்கு சில தடைகள் ஏற்படும். பணவரவுக்கு சுமாராக இருக்கும். மாணவர்களாக இருந்தால் கல்வியில் மந்தநிலை உண்டாகக்கூடிய காலம். அதனால் முழு ஈடுபாடுடன் செயல்படுவது நல்லது. கல்வி ரீதியாக மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் தான் இருக்கும். தேவையற்ற நபர்கள் உங்களை வேறு பாதைக்கு அழைத்து செல்வாங்க. தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் உண்டாகக்கூடிய காலம். அடிக்கடி பாதிப்புகள் ஆரோக்கியத்தில் ஏற்படும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். எதிர்பாராத வீண் விரயங்கள் அதிகரிக்கும். அவசரப்படுவதை தவிர்க்கணும். எதிலும் ரொம்ப கவனத்துடன் இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பாக பணிகளில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை இயற்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும். தீய ஆயுதம் இவற்றை கையாளையில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வேலைகள்லையும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போய் தேங்காய் தீபம் ஏற்றி 11 முறை அந்த தேங்காய் தீபத்தை வலம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் மல்லிகை மலரை அருகில் இருக்கும் நவகிரகங்களுக்கு அர்ப்பணிக்கணும். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. இதுவரை அந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான 2025 வருடத்திற்கான ராகுகேது பயிற்சியை பார்த்தோம். தொட்டதெல்லாம் ஹிட்டுன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.